மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொன்னீங்க? வெட்கப்படாமலும் கலங்காமலும். ஆமா, வெட்கப்படாமலும் கலங்காமலும் நீங்களும் நாளை இந்த வருஷம் ஃபுல்லா, இந்த வருஷம் முழுவதா நம்ம வெட்கப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. எதனால வெட்கம் வரும், எதனால கலக்கம் வரும் சொல்லுங்க? எதனால வெட்கம் வரும், எதனால கலக்கம் வரும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நம்ம தூரம் போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? வெட்கம் வரும், கலக்கம் வரும். அப்ப இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இங்க சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டானவான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். புறஜாதின்றது யாரு? நீங்களும் நானும் தான் புறஜாதி. யூதர் மட்டும்தான் உண்மையான ஜாதி. இயேசு கிறிஸ்து சொந்த ஜாதி, நம்மளாம் யாரு? புறஜாதி. அப்போ புறஜாதியா இருக்கிற நீங்களும் நானும் இந்த 2026 வருஷத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கலங்காமலும், என்ன சொன்னீங்க, வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? வெட்கம் வரக்கூடாது, என் வாழ்க்கையில கலக்கம் வரக்கூடாது. இதெல்லாம் நான் வரக்கூடாதுன்னா ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்ணணும், ஏதாவது செய்யணும்.